இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு போக போறோம், செயல்கள். இதுல 2 அற்புதத்தை முக்கியமா படிக்க போறோம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்களேன். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். யார் இந்த கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது? ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? இப்ப இந்த ஏரோதியால் யார்? ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? ஏன் ஏரோது அந்திப்பா யோவான் உயிர் தெழுந்ததாக நினைத்தான்? இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் இதுதான். இயேசு எவ்வளவு ஒரு ஜனங்கள் மேல ஒரு அக்கறை கொண்டவர் பாருங்களேன். அப்பனா பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாக எவ்வளவு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்னு பாருங்களேன். எப்பொழுதுமே இயேசு தம்முடைய சீஷர்களை தன்னோடு கூட அவர் சேர்த்துக் கொள்வார். இயேசு ஏன் சீஷர்களை அக்கறைக்கு போக கட்டளையிட்டார்? உடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த விசுவாச பயிற்சியிலே, இந்த விசுவாச பரீட்சையிலே தடுமாற்றங்கள் வரும் பொழுது ஐயோ என்று கத்தாமல், ஏன் என்னை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லாமல், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று யார் ஒருவர் கூப்பிடுகிறார்களோ அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். கீழே விழுந்துட்டா தூக்கி விட்டுருவார். அதுக்கு பிறகுதான் போதனை. இந்த கெனசரேத் எங்க இருக்கு அப்படின்னா, அப்ப இயேசு கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களாம் கர்த்தர் சுகமாக்கினார். நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் தொடர்ந்து மத்தேயு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்துல இன்னைக்கு நம் பாடத்தினுடைய தலைப்பு செயல்கள், டீட்ஸ். இது வரைக்கும் நம்ம 13 அதிகாரங்களை நம்ம மத்தேயு சுவிசேஷத்துல படித்து முடித்து விட்டோம். கடந்த வாரத்துல உவமைகளின் போதனைகள் அப்படின்ற தலைப்புல மிக தெளிவாக ராஜ்யம் எப்படி வளர வேண்டும் என்பதை குறித்து இயேசு உவமைகள் மூலமாக கற்றுக் கொடுத்தார் என்பதை நம்ம படித்தோம். 7 உவமைகளை அதுல சொன்னாரு. ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அதற்கு ராஜா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான நோக்கம் இழந்து போன ராஜ்யத்தை மறுபடியும் மீட்டெடுக்க. அதற்காக தான் அவர் என்ன பண்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்றதை பார்க்கலாம். அதற்கு பிறகு சீஷர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். சீஷர்களை தேர்ந்தெடுத்து சீஷர்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி மலை பிரசங்கத்தின் மூலமாக அநேக போதனைகளை கொடுக்கிறதை பார்க்கலாம். 9 விதமான நல்ல குணங்கள், 9 விதமான கெட்ட குணங்கள், இன்னும் பல காரியங்களை அந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஊழிய பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் ஊழிய பணியின் போதனைகள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். போன வாரத்துல எப்படி இந்த ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டும், how to extend the kingdom of God என்ற அந்த தலைப்பின் கீழே ஆண்டவர் அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தினார். உதாரணமாக என்ன சொன்னாரு, நீங்க முதல்ல புறப்பட்டு போக வேண்டும், விதைகளை தாராளமாய் விதைக்க வேண்டும், so liberally, அதுதான் சூசியா இருக்காதீங்க, எல்லா இடங்களும் விதைங்க, இந்த விதை நல்ல விதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சரியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று முதல் உவமையிலே நாம் கற்றுக்கொண்டோம். இரண்டாவதாக ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னாரு. இப்படி வளருகிற நேரத்துல இந்த ராஜ்யத்துக்குள்ள நிறைய ஊழல் உள்ள வந்துரும், கரப்ஷன் வந்துரும். ஆகவே சீஷர்களே, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிரியாக ஒருவன் இருக்கிறான், அவனுடைய பெயர் சாத்தான். உங்களை அறியாமலேயே அவன் களைகளை விதைத்து விடுவான். ஆகவே நீங்க கவனமா உங்க ஆத்துமாக்கள் மேல இருக்கணும், அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்கு சரியான உபதேசத்தை கொடுக்க வேண்டும். இவாஞ்சலிசம் இஸ் லைக் எ வார்ஃபேர். அதனால நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தித்த ஆத்துமாக்களுக்காக அனுதினமும் போராட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கடுகு விதை என்ற உவமையின் மூலமாக கடுகு சிறிதாக இருக்கிறது போல ராஜ்யம் என்பது ஒரு சிறிதாய் ஒன்று துவங்கி அது வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் அங்கே வலியுறுத்தினார். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், இந்த கடுகு இயற்கைக்கு மாறாக பெரிய மரமாக வளர்ந்து அதிலே ஆகாயத்து பறவைகள் உட்கார்ந்தன என்று சொல்லி நாம பார்த்தோம். அப்ப இது சபை அல்ல. சபை என்பது பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம். சபை என்பது பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தப்பட வேண்டும். உலக காரியங்கள் ஒருபோதும் சபைக்குள்ளே உள்ளே நுழைய விடக்கூடாது. ஆண்டவர் எண்ணிக்கையிலே அக்கறை உள்ளவராக இருந்தாலும் அதே நேரத்திலே தரத்திலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். குவான்டிட்டியும் தேவைதான், நீங்க புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும் தான், ஆனா அதே நேரத்துல குவாலிட்டியோட காம்ப்ரமைஸ் பண்ணிராதீங்க என்பதை தான் இந்த கடுகு விதை உவமை நமக்கு சொல்லுகிறது. அடுத்ததாக ஒரு உவமையை பார்த்தோம், புளித்த மாவு. இது எப்படி ஒரு ராஜ்யத்திற்குள்ளே புளிப்பு, பாவம் உள்ளே வருகிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டினார்.
எளிதாக ஒரு சின்ன பாவம் எல்லா இடங்களிலும் பரவிரும். அதனால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் விசுவாசிகளே, சீஷர்களே என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அடுத்து நம்ம என்ன படிச்சோம்? சீஷத்துவத்தை பற்றின உவமைகள். புதைந்திருக்கிற பொக்கிஷம், முத்து, இதெல்லாம் இயேசுவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இவைகளை பெற்றுக்கொள்வதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, கடைசியாக 7வது உவமையிலே கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு உண்டு, அன்றைக்கு நீதிமானையும் துன்மார்க்கனையும் கர்த்தர் பிரிப்பார் என்பதை குறித்து நாம் விளக்கமாக படித்தோம். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு போக போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செயல்கள். மத்தேயு 14 17 வரைக்கும் டீட்ஸ். Matthew 14 to 17. மத்தேயு 14 முதலாவது படிக்க போறோம். யோவான் ஸ்நானனின் மரணமும் இயேசுவின் அற்புதங்களும். இதுல 2 அற்புதத்தை முக்கியமா படிக்க போறோம். 5 அப்பங்கள் 2 மீன்கள் வைத்து 5000 பேருக்கும் அதிகமானோரை போஷித்தல். இயேசு காற்றை அமைதிப்படுத்தியதும் பேதுரு நடந்ததும். Matthew 14, death of John the Baptist and miracles of Jesus. இதுல 2 miracles சொன்னேன். Jesus fed more than 5,000 with 5 loaves and 2 fishes. Jesus calms the storm and Peter walking on water. இந்த 14ஆம் அதிகாரத்துல மொத்தம் 36 வசனங்கள் இருக்கிறது. அது என்னென்ன பகுதிகள் என்பதை நம்ம பார்த்துடலாம். 1 13 வரை யோவான் ஸ்நானனின் மரணம், 14 முதல் 21 வரை 5 அப்பங்கள் 2 மீன்கள் வைத்து 5000 பேருக்கும் மேலாக போஷித்த அற்புதம், 22 முதல் 33 வரை இயேசு காற்றை அமைதிப்படுத்தினது, 34 முதல் 36 வரை இயேசுவை அநேகர் தொட்டதினால் சுகம் பெற்றது, 1 to 13 death of John the Baptist, 14 to 21 Jesus feeding more than 5,000 with 5 loaves and 2 fishes, 22 to 33 Jesus calms the storm, 34 to 36 multitudes are healed as they touch Jesus. முதல் பகுதியை படிக்க போறோம். மத்தேயு 14 1 முதல் 13 வரை. யோவான் ஸ்நானனின் மரணம், டெத் ஆஃப் ஜான் த பேப்டிஸ்ட். வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 2. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். இப்ப இந்த ஏரோது இயேசு செய்த அற்புத அடையாளங்களை கேள்விப்பட்டு அநேக ஜனங்கள் இவரை பின்பற்றுகிறதை பார்த்தவுடன், இவன்தான் தான் சிறைச்சேதம் செய்த யோவான் ஸ்நானகனோ என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றான். நான் சிறைச்சேதம் செய்த யோவான் ஸ்நானகன் தான் உயிரோடு வந்து விட்டான் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். இதை முதலாவது நான் சொல்ல வேண்டிய விஷயம் இங்க என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீதிமான், உத்தமன், அவன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக அவன் வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டவன். இத்தனை சாட்சிகளை அவன் பெற்றிருந்தும் இந்த இடத்துல ஒரு துன்மார்க்கமான ஒரு ராஜா சொல்றாரு, இயேசுவை பார்த்து இவன்தான் யோவான் ஸ்நானன் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்களேன். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம் மத்தியிலே எதிர்பார்க்கிறார். நாம் இயேசுவை போல வாழ வேண்டும். இந்த பூமியிலே மற்ற ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே நாம் இதைதான் இந்த உலகத்திற்கு நாம் காண்பிக்க வேண்டும், இயேசுவை போல அந்த வாழ்க்கை. இந்த யோவானுடைய மரணத்தை குறித்து சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லப்படுகிற 3 சுவிசேஷங்கள், அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய வேத பகுதியை நான் கொடுத்துட்றேன். நீங்க அப்புறமா பேரலா வச்சு ஒப்புமையாக வைத்து நீங்க படிக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். மத்தேயு 14 1 முதல் 12 இப்போ நம்ம தியானிக்க போறோம். மார்க்கு 6 14 29 வரை, லூக்கா 9 7 9 வரை, 3ஆம் அதிகாரம் 19 20. யோவான் சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானனின் மரணம் எழுதப்படவில்லை. அவன் காவலிலே வைக்கப்பட போவதாகவும் அவனுடைய மிக முக்கியமான அந்த மிஷன் பணி என்ன என்பதை தான் யோவான் சுவிசேஷகன் எழுதுகிறதை பார்க்கலாம். சரி, இந்த யார் இந்த கார்பாங்கு தேசாதிபதியாகிய ஏரோது? Who was Herod the Tetrarch? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா,
யோவான் ஸ்நானனை கட்டி காவலில் வைத்து கொலை செய்தவன் அப்படின்னு நம்ம விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஏரோது என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஏரோது யார்? இவர்தான் ஏரோது அந்திப்பா, ஹெரட் ஆன்டிபஸ். இவர் யார் என்று சொன்னால் பெரிய ஏரோதுவின் மகன், சன் ஆஃப் ஹெரட் த கிரேட். ஹெரட் த கிரேட் யாரு? இயேசு பிறப்பின் போது அந்த 2 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்தவன் தான் இந்த பெரிய ஏரோது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு காரியம் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கார்பங்கு தேசாதிபதி, டெட்ராக். இப்படின்னா என்ன அர்த்தம்? ரோமர்களுடைய ஆட்சியிலே இப்பொழுது இஸ்ரவேல் இருக்கிறது. இந்த ஏரோதுக்கள் ரோமர்கள் அல்ல, ரோமர்களால் இந்த யூதர்களை ஆட்சி செய்வதற்காக அமர்த்தப்பட்ட ராஜாக்கள். டெட்ராக் என்று சொல்லும் பொழுது அந்த தேசம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சிறு சிறு ராஜாக்கள், அதிபதிகள் அதிலே போடப்பட்டு ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். அதிலே ஒருவன் தான் இந்த அந்திப்பா. இவன் கலிலேயா மற்றும் பெராயா பகுதியை ஆட்சி செய்தவன். இவனுடைய முதல் மனைவி யார் என்று சொன்னால் பெசாலிஸ். இவள் யார் என்றால் பெட்ராவை ஆட்சி செய்த அரிட்டாஸ் என்பவனுடைய மகள். பெசாலிஸ் டாட்டர் ஆஃப் கிங் அரிட்டாஸ் ஆஃப் பெட்ரா. அந்த பெட்ராவை நபாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவன் எந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தானா? கலிலேயா மற்றும் பெராயா. ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? Why did Herod killed John the Baptist? ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்ளுவது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். ஏரோதியாள்னாலதான் யோவானை கட்டி காவல்ல வச்சிருந்தான். அப்ப இந்த ஏரோதியாள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இவள் யார் என்று சொன்னால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே நமக்கு விளங்குகிறது. அந்திப்பாவின் சகோதரன் ஒருவன் இருந்தான், அவனுடைய பெயர் ஏரோது பிலிப்பு, அவனுடைய மனைவி. அது மாத்திரமல்ல, இவள் யார் என்று சொன்னால் ஏரோதியாள் அரிஸ்டோபுலஸ் பர்னஸ் என்பவர்களுடைய மகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பெரிய ஏரோதுவின் பேத்தி. அப்படின்னா பிலிப்பு ஏரோதனுடைய மற்றொரு குமாரன். அங்கிளையே என்ன பண்ணியிருக்கிறா? அவ திருமணம் செய்திருக்கிறாள். இவர்கள் இருவருக்கும் பிறந்த பிள்ளையின் பெயர் சலோமி. ஆனால் ஒரு முறை இந்த ஏரோது அந்திப்பா தன்னுடைய பகுதியிலிருந்து ரோமிலே வசித்ததான இந்த பிலிப்புவினிடத்திலே தங்க போயிருந்தான். அந்த இடத்திலே பிலிப்புவின் மனைவியின் மேல் காதல் கொண்டு அவளை தன்னுடைய முதல் மனைவியாகிய பெசாலிஸை அவ விவாகரத்து செய்துவிட்டு இந்த பிலிப்புவின் மனைவியை தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டான் என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இங்கேயும் அதை தான் நம்ம வாசிக்கிறோம். இப்ப பப்ளிக்கா எல்லாரும் அறிய பிலிப்புவின் மனைவியை பிலிப்பு உயிரோடு இருக்கும் பொழுதே எடுத்துக்கொண்டபடியினால் யோவான் ஸ்நானன் இவன் ஒரு தீர்க்கதரிசி, யாருக்கும் பயப்படாதவன், தைரியமாக இந்த ஏரோது அந்திப்பாவை கண்டிக்கிறான். நீ செய்தது சரியில்லை, பிலிப்புவின் மனைவியாகிய இந்த ஏரோதியாளை ஏன் எடுத்துக்கொண்டாய் என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறான். இதனால 2 பேருக்குமே பிரச்சனை தான். அந்திப்பாக்கும் இவன் மேல வருத்தம், ஏரோதியாளுக்கும் இவன் மேல வருத்தம் தான். ஆனால் இந்த யோவான் ஸ்நானன் ஒரு மதிக்கத்தக்க ஒரு நபர், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எல்லா ஜனங்களும் இவனுக்கு பின்பாக சென்றார்கள். அதனால இவன் மேல அவ்வளவு எளிதாக எதையும் செய்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்துல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் ஏரோதுக்கு இருந்துச்சு. இவன் ரொம்ப நல்லவன், நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த 2 மனதோடு கூட ஏரோதியாளின் நிமித்தம் ஒருவேளை அவ கம்பல் பண்ணிட்டே இருந்திருப்பா, இவன் ரொம்ப தொந்தரவா இருக்கான் நம்முடைய உறவுக்கு, ஆகவே எப்படியாவது இவனை பிடிச்சு சிறைச்சாலையில போட்டுருன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிட்டான்? இப்போ ஏரோதியாளின் நிமித்தம் இவனை சிறையிலே அடைத்து விட்டதை நாம் பார்க்கலாம். சரி, சிறையில போட்டுட்டான். ஏன் ஏரோது யோவான் ஸ்நானனை கொலை செய்தான்? Why did Herod kill John the Baptist? 2 முக்கியமான காரணத்தை சொல்லலாம். ஒன்னு, யோவான் ஸ்நானன் ஏரோதுவின் தவறை கண்டித்ததால். இப்ப நம்ம அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். 2வது விஷயம், யோவான் ஸ்நானனுக்கு ஜனங்கள் மத்தியில் நல்ல மதிப்பு இருந்தபடியால் தன்னுடைய பதவிக்கு பிரச்சனை வந்துவிடும் என்ற பயம். எப்பொழுதுமே அந்த நாட்களில் இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒருவேளை திரள் கூட்டம் இந்த யோவானை பின்பற்றி
அவன் ராஜாவாயிட்டான்னா என்ன பண்றது, என் பதவிக்கே பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராஜாக்களும் நினைப்பது போல இந்த அந்திப்பா ராஜாவும் நினைச்சான். அப்ப 2 பேருமே சமயம் தேடி கொண்டிருந்தார்கள், இந்த யோவானை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று சொல்லி. அந்த சூழ்நிலையில தான் இப்படி நடந்தது. வாசிக்கலாம், ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினாள். அப்ப ஏரோதோடைய என்ன ஆயிடுச்சு, பர்த்டே வந்துச்சு. பெரிய ஒரு விருந்து அரேஞ்ச் பண்றான், நிறைய பிரமுகர்கள் வராங்க, முக்கியமான நபர்கள். அந்த இடத்துல இந்த ஏரோதியாளின் மகள், அதாவது பிலிப்புவுக்கும் ஏரோதியாளுக்கும் பிறந்ததான அந்த சலோமி நடனம் பண்ணுகிறதை பார்க்கலாம். இவளும் ஒரு பிரின்சஸ் தான், ஒரு ராஜகுமாரத்தி தான். பொதுவா ஒரு ராஜகுமாரத்தி வெளியே கொண்டு வரப்பட மாட்டாள், பப்ளிக்கா எந்த காரியமும் செய்ய மாட்டாள். ஆனால் ஒரு அவலட்சணத்திற்கு அடையாளமாக இங்கே சிறு பெண் என்று சொல்லி போடப்பட்டிருந்தாலும் பிரான்சிஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, இவர் சிறு பெண் கிடையாதான், இவள் டீனேஜரா, இளம் வாலிபர். ஆபாசமாக அவள் நடனம் ஆடினதனால் மது அறிந்தின இந்த ராஜாவும் அங்க கூடியிருந்த மற்ற முக்கியமான நபர்களும் இவருடைய அந்த நடனத்தினால் கவரப்பட்டு, ராஜா சொல்றாரு, என்னுடைய ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு நான் தரேன், நீ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கலாம். அதனால இவ போய் என்ன பண்றா, அவங்க தாயினிடத்துல கேட்டதாகவும் தாயுடைய ஏவுதலின் படி அவ என்ன கேட்கிறா, யோவான் ஸ்நானனின் தலையை ஒரு தாளத்திலே கேள் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கலாம். அது நிமித்தம் அவன் நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்திலே எனக்கு தாரும் என்று கேட்டாள். இதை கேட்ட உடனே ராஜாக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்திருக்கும் தான், ஆனாலும் ரொம்ப துக்கமா இருந்தது ஒரு பக்கம். அதை தான் நாம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ராஜா துக்கமடைந்தான், ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்கள் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிறைச்சேதம் பண்ணுவித்தான். இப்ப இந்த சிறைச்சேதம் பண்ணுவதினாலே இவனுக்கும் ஒரு லாபம், இனி யோவான் ஸ்நானன் தன்னை கடிந்து கொள்ள மாட்டான். இவ்வளோ நாள் ஜனங்களுக்கு பயந்துட்டு இருந்தான், இவனை ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னா ஜனங்கள் நம்மளை எதிர்த்துருவாங்கன்னு பயந்தான். ஆனா இப்ப எதுக்கு பயப்படுறான், தான் ஆணையிட்டதின் நிமித்தம். அவன் ஒரு தீர்க்கதரிசி என்றோ நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றோ அல்ல. இவனுடைய முழுக்க முழுக்க பிரச்சனை என்னன்னா, என் இமேஜ் போயிரும், மனிதர்களுக்காக அவர்கள் மத்தியிலே இவனுக்கு ஒரு நல்ல ரெப்புடேஷன் வரணும், அபிப்பிராயம் வர வேண்டும், தன் மனைவி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். ஏரோதியாள் என்று சொல்லும் பொழுது, இந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு ஒரு நபர் ஞாபகம் வந்திருக்கும். யார் அவள்? ஏசபேல், ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல். பழைய ஏற்பாட்டில் இவளை குறித்து வாசிக்கிறோம். எப்படி இந்த ஏசபேல் அந்த நாளிலே அந்த கணவனை மேனிப்புலேட் பண்ணாலோ, அதே மாதிரி இந்த ஏரோதியாளும் இந்த அந்திப்பாவை மேனிப்புலேட் பண்றத பார்க்கலாம். உடனே இந்த அந்திப்பா என்ன பண்றாரு, தான் ஆணையிட்டதின் நிமித்தம் யோவான் ஸ்நானனை சிறைச்சேதம் பண்ணி ஒரு தாளத்திலே அவன் தலையை வைத்து அதை கொடுப்பதை பார்க்கலாம். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். கொஞ்சம் கூட பயமே இருக்காதா? ஒரு உயிரோடு இருந்த நபருடைய தலையை திடீரென்று சொல்லி வெட்டி ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னா இது அசுத்தாவி இல்லாம வேற என்னதுன்னு சொல்றதுக்கு எவ்வளோ பயமா இருந்திருக்கும். ஒரு உயிரற்ற ஒரு தலை இரத்தத்தோடு இருக்கிறத அந்த பெண்ணும் பெற்றுக்கொண்டு வருகிறாள், அந்த தாயும் பெற்றுக்கொள்ளுகிறாள். அவளுக்கு இருந்த அந்த வெறித்தனமான அவன் மேல் இருந்த கோபம் தணிந்திருக்கும். அவனை பார்த்து சொல்லியிருப்பா, அந்த உயிரற்ற அந்த தலையை பார்த்து சொல்லியிருப்பா, இனி உன் வாய் பேசவே முடியாது, அப்படி பண்ணிட்டேன், உன் உயிரற்ற உன்னுடைய உடல் இனி எங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஏளன சிரிப்போடு கூட அதை வாங்கி இருப்பாள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இங்கே தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, யோவானை அடக்கம் பண்ணவில்லை, யோவானின் உடலை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள். ஒருவேளை இந்த ஏரோதியாலும் இந்த அந்திப்பா ராஜாவும்
யோவானை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அவனை சிறைச்சேதம் செய்திருக்கலாம். ஆனால் யோவானை சிறைச்சேதம் பண்ணல, அவனுடைய உடலை தான் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சாகடித்து விட்டார்கள். பிற்பாடு யோவானின் ஊழியத்தை தொடருவதற்காக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். எத்தனையோ நபர்கள் இன்று வரைக்கும் இந்த யோவான் ஸ்நானனின் ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கலாம். இப்ப இந்த சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை அடையாளங்களை செய்த பொழுது இந்த அந்திப்பா ராஜாக்கு மனசு குத்துது. என்னதான் வெளியில செஞ்சிட்டாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அது அவனை வேதனைப்படுத்துகிறது, அவனை வாட்டுகிறது. அவன் சொல்றான், இவன் நான் சிறைச்சேதம் செய்த யோவான் தான் என்பதை ஆணித்தரமாக மற்ற பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம், மற்ற சுவிசேஷ பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ அதை எடுத்து வாசிக்க வேணாம், நீங்கள் பிறகு நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. ஏன் ஏரோது அந்திப்பா யோவான் உயிர் தெழுந்ததாக நினைத்தான்? ரெண்டு முக்கியமான காரணங்களை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஒன்று என்ன அப்படின்னா, இயேசு யோவானை போலவே பார்ப்பதற்கு இருந்தார். வரலாற்றிலே நாம் வாசிக்கும் பொழுது யோவானும் இயேசுவும் ரெண்டு பேரும் கசின்ஸ், ரெண்டு பேரும் உறவினர்கள். 6 மாதம் தான் டிஃபரன்ஸ் யோவான் ஸ்நானனுக்கும் இயேசுவுக்கும். பார்ப்பதற்கும் ரெண்டு பேருமே ஒன்று போல இருப்பாங்களாம். அதனால ஒருவேளை நினச்சிருக்கலாம், யோவான் தான் உயிரோடு எழுந்துட்டான், அவன் செய்கிறதும் இப்படி தானே இருக்கு அப்படின்றத யோசிச்சிருக்கலாம். அடுத்த காரணம், இயேசு யோவானை போலவே நீதிமானாக பிறர் மீது கரிசனை உள்ளவராக இருந்தார். ரெண்டாவது காரணம், ஏன் இந்த அந்திப்பா அப்படி யோசித்தான்னா, யோவான் எப்படி அவனுடைய குணத்திலே அவனுடைய செயல்பாடிலே இருந்தாரோ அதே போல இயேசுவும் இருந்தபடியால் ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. அதான் நான் சொன்னேன், இயேசுவை போல யோவான் காணப்பட்டது ஒரு பெரிய சாட்சி அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அந்திப்பா ராஜா இயேசு தான் உயிரோட வந்துட்டாரு அப்படின்றத சொல்றத பார்க்கலாம். இப்போ இந்த செய்தியை இயேசு கிட்ட போய் சொல்றத பார்க்கலாம். 13ஆம் வசனம், இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு தன்னுடைய உறவினனான யோவான் ஸ்நானன் மரித்து விட்டார். அது அவருடைய மரணம் ஒரு அகால மரணம், இயற்கை மரணம் இல்லைல்ல, சிறைச்சேதம் செய்யப்பட்டார். இதை கேட்ட உடனே மனிதத்துவத்திலே இருந்த அந்த இயேசுவுக்கு மிகவும் வேதனையாக ஒரு உடைந்த உள்ளம் அவருக்கு வந்து விடுகிறது. மத்தேயு எப்பவுமே இயேசுனுடைய தெய்வத்துவத்தையும் மனிதத்துவத்தையும் மாறி மாறி தன்னுடைய புத்தகத்திலே காட்டியிருக்கிறார். அதே போல இந்த இடத்திலும் இயேசு அவர் என்ன பண்றாரு, பயந்து அந்திப்பா தன்னையும் கொன்று விடுவார், யோவானை போலயே இருக்கிறான் அப்படின்றதுக்கு இல்லை, இந்த துக்க நேரத்திலே தன்னுடைய பிதாவோடு கூட பேசுவதற்காக ஆறுதல் அடைவதற்காக அவர் போகிறதை பார்க்கலாம். தன்னுடைய பிதாவின் சமூகத்திலே போய் அமர்ந்திருந்து தன்னை தைரியப்படுத்தி கொள்வதற்கு தனிமையான இடத்திற்கு போகிறதை பார்க்கலாம். ஒரு இழப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, ஒரு துக்கம் வரும்பொழுது, சவால்களை வாழ்க்கையிலே சந்திக்கும் பொழுது யாராவது என்னை ஆறுதல் படுத்துவார்களா என்று சொல்லி அங்காங்கே ஓடி திரிய வேண்டாம். தேவனுடைய பாதத்திலே நாம் போய் அமர்ந்து அவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பார். அவர் சகல ஆறுதலின் தேவன் என்பதை அறிந்து அவரிடத்திலிருந்து நம்ம ஆறுதலை பெற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடம் இதுதான். வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். ஜனங்கள் அப்பையும் விடல, இயேசு பின்னாடியே போறாங்க. அவருடைய அற்புதங்களை பார்ப்பதற்கு, அவருடைய போதனைகளை கேட்பதற்கு அவர் பின்னாடியே போறதை பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை 5 அப்பங்கள் 2 மீன்கள் வைத்து 5000 பேருக்கும் மேலாக போஷித்த அற்புதம். Jesus feeding more than 5,000 with 5 loaves and 2 fishes. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு தன்னுடைய துக்கத்திலேயே அமிழ்ந்து போகவில்லை. எனக்கே கவலையாயிருச்சு, எனக்கே துக்கம், என்னோடு கூட விளையாடி கொண்டிருந்தவன், என்னோடு கூட ஊழிய பணியை செய்தவன், என்னுடைய உறவினன் யோவானே போயிட்டான், இனி எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு தலையில கையை வச்சுட்டு உட்கார்ல. கொஞ்ச நேரத்திலேயே தன்னை திடப்படுத்தி கொண்டு ஜெபித்து தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கொஞ்ச நேரத்திலே அவர் என்ன பண்ணிடுறாரு,
ஜனங்களுடைய தேவையை அறிந்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்காக தன்னுடைய ஊழிய பணியை செய்ய துவங்கி விட்டார். நாமும் கூட அப்படிதான். நாம் துக்கத்திலே அமிழ்ந்து போவதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கவில்லை. நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இயேசு எப்படி இந்த பூமியிலே வந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வந்தாரோ, அதே போல ஒருவேளை துக்கத்தோடு கூட, வியாகுலத்தோடு கூட, வேதனையோடு கூட, உடைக்கப்பட்ட இருதயத்தோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும், சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்தி கொண்டு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தை, நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஊழிய பணியை தொடர்ந்து செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு இந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது மெய்ப்பில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் மேல பரிதாபம் கொண்டார், இவர்கள் மேல மனதுருகினார். ஆகவே இனியும் நம்ம சும்மா இருக்க கூடாது என்று சொல்லி ஊழியத்தை தொடருகிறதை பார்க்கலாம். 15ஆம் வசனம், சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். நம்மெல்லாம் சராசரி மனிதர்கள் தானே, அதே மாதிரிதான் சீஷர்களும். நிறைய கூட்டம் உங்களுடைய போதனையை கேட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்க அற்புதத்துக்காக வந்தவங்க அவங்க இங்கேயே உட்காந்துட்டாங்க. இவங்களை ரொம்ப நேரம் இங்கே வச்சிருந்தா நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டியதாயிரும். டைம்க்கு அனுப்பி விட்டுருங்க ஆண்டவரே, இது வனாந்திரமான இடம், இவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு சீஷர்கள் ஒரு நல்ல ஐடியாவை ஆண்டவருக்கு சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். இயேசு எவ்வளவு ஒரு ஜனங்கள் மேல ஒரு அக்கறை கொண்டவர் பாருங்களேன். இவங்க போனா பாதி வழியில துவண்டு போயிருவாங்க, சோர்ந்து போயிருவாங்க. இத்தனை நேரமாக அவர்கள் சலிக்காம என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஆகவே நீங்களே உங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றத பார்க்கலாம். இந்த அற்புதம் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா 4 சுவிசேஷத்திலையும் இந்த அற்புதம் எழுதப்பட்டிருக்கு. அப்பனா பரிசுத்த ஆவியானவர் இதன் மூலமாக எவ்வளவு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறான்னு பாருங்களேன். முதலாவது நான் இதனுடைய வேத பகுதியை நான் கொடுத்துட்றேன், நீங்க அப்புறமா இதை பேரலா வச்சு நீங்க வாசிங்க. இப்ப நம்ம தியானிக்கிறதான மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13 இருந்து 21 வரை, மார்க் 6 31 இருந்து 44 வரை, லூக்கா 9 12 முதல் 17 வரை, யோவான் 6 1 முதல் 14 வரை. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். யோவான் சுவிசேஷத்துல மட்டும் இதனுடைய விளக்கத்தை யோவான் எழுதி இருக்கிறார். யோவான் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இயேசு தாம் செய்ய போகிற அற்புதத்தை ஏற்கனவே அறிந்திருந்து அவர்களை சோதிக்கும்படியாக அவர் ஏதாவது நீங்களே சாப்பிட கொடுங்கன்னு சொன்னதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்புவை பார்த்து கேட்கிறாரு, சாப்பிட ஏதாவது இருக்கா, இந்த ஜனங்களுக்கு கொடுக்க இருக்கா, கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா ஓடி வந்து சொல்றாரு, இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது ஆண்டவரேன்னு சொல்றான். நான் நினைக்கிறேன் இந்த சீஷர்கள் 12 பேரும் இயேசு திரளான ஜனங்களுக்கு நிறைய நேரமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்கெல்லாம் நல்லா கேட்கட்டும்னு எல்லா குட்டி பசங்களெல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி பிள்ளைங்க அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, சாப்பாடுலாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பிரித்து நீ என்ன கொண்டு வந்திருக்க, நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இயேசு சொன்ன உடனேயே என்ன பண்ணுறாரு, அந்திரேயா சொல்கிறாரு, ஆமாம் இங்கே ஒரு சின்ன பையன் 5 அப்போ 2 மீன் வச்சிருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல கொண்டு வாங்க. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து கானா ஊரிலே அந்த திராட்சை ரசம் அற்புதத்தை செய்யும் பொழுது வெறும் தண்ணீரினாலே அவர் திராட்சை ரசத்தை உண்டு பண்ணினதை இந்த சீஷர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். இப்ப இயேசு கிட்ட கொடுத்த உடனே இயேசு என்ன செய்யறார் பாருங்களேன். 19ஆம் வசனம், அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார், சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். இப்ப என்ன செய்யறாரு, பந்தி பந்தியா உட்கார வச்சிரு. எப்படி அந்த நாளிலே, எப்படி அந்த கானா ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது அந்த வேலைக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது அது தண்ணீர் என்று சொல்லி, அதை பந்தியிலே பரிமாறுகிறவர்களுக்கு தெரியவில்லை, அந்த திருமண வீட்டாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது ஜனங்களுக்கு எப்படி இவர் கொடுக்க போறாருன்னு தெரியல. ஆனா
பந்தி பந்தியா உட்கார வச்சிட்டார். உட்கார கட்டளை இட்டு சீஷர்களுக்கெல்லாம் சொல்றார், லைன் லைனா எல்லாரையும் உட்கார வச்சாச்சு. இப்போ என்ன பண்றாரு, அந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து அந்த அப்பத்தை சீஷர்கள் இடத்துல கொடுத்து அதை பரிமாறும்படி சொல்லுகிறதை பார்க்கலாம். சீஷர்கள் நினைச்சிருப்பாங்கல்ல, அந்திரேயா சொல்லிருப்பாங்க, 5 அப்பம் தானே கொடுத்தேன், 2 மீன் தானே கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்களேன். ஒரு சின்ன கூடை இருந்திருக்கும், அந்த கூடையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்திருக்கும். அது எடுக்க எடுக்க குறையாமே இருந்திருக்கும். அன்னைக்கு அந்த விதவை வீட்டில், சாரிபாத் விதவை வீட்டில் மாவும் எண்ணெயும் பஞ்சகாலம் வரைக்கும் குறையவே இல்லைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறதுல அது மாதிரி ஒரு அற்புதம் இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே செய்ததை பார்க்கலாம். அவர் ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்திலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே என்ன பண்ணியிருக்கலாம், அற்புதத்தை செஞ்சுட்டு நானே ஷேர் பண்ணுறேன், எல்லாரும் உட்காருங்க, உங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு செஞ்சுருக்கலாம். எப்பவுமே அவர் அற்புதம் செஞ்சாலும் சரி, எந்த ஒரு பணியை செஞ்சாலும் சரி, தெரிந்து கொண்ட அந்த சீஷர்களை வைத்தே அவர் என்ன பண்ணுவார், அவர்களை பயன்படுத்துவார். செஞ்சது அற்புதம் அவரு. சீஷர்களுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு கூட ஆண்டவர் அவர் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். ஆனால் மனிதர்களாகிய, சாதாரண மனிதர்களாகிய நம்மை அவர் பயன்படுத்துகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். எப்பொழுதுமே இயேசு தம்முடைய சீஷர்களை தன்னோடு கூட அவர் சேர்த்து கொள்வார். என்ன எக்ஸ்ட்ரீம்ல கூட அவர்களை சேர்த்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் பின்மாறி படகை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மீன் பிடிக்க போயிடுறாங்க. மீன் பிடிக்க போயிட்டு முழுவதும் கஷ்டப்படுறாங்க, அங்க ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையிலும் அவர்களை போய் சந்தித்து, உங்களுடைய வலைகளை நீங்கள் வலது பக்கத்தில் போடுங்கள் என்று சொன்ன பொழுது வலை கிழியத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்து கொண்டார்கள். இப்போ இவர் என்ன பண்றாரு, அதை அவங்கள பிடிக்க வச்சுட்டு வேகமாக வந்து அந்த கடற்கரையில் கறி நெருப்பை போட்டு அங்கே அப்பங்களை சுட்டு மீன்களை பொறிச்சு வச்சிருக்கிறார். அப்போ சீஷர்களை பார்த்து கேட்குறாரு, மீன் பொறிச்சிட்டு இருக்கிறேன், நீங்கள் பிடித்த மீன்களில் கொஞ்சம் இதில் போடுங்க. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், சரி நீங்கள் நைட்டு ஃபுல்லாக டயர்டாக இருந்தீங்க, ஓகே ஒரு மனிதாபியத்தோடு கூட நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீன் எடுத்து சாப்பிடு, அப்போயாவது திருந்து அப்படின்னு கொடுத்துருப்போம். ஆனால் இவர் அவங்க வந்த உடனே உங்கள் மீன்லேயும் கொஞ்சம் இங்கே வைங்க. எவ்வளோ ஒரு பரந்த ஒரு மைண்டு இயேசுவுக்கு இருந்து பாருங்களேன். அவர்களையும் ஒரு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். அதான் நம்ம இயேசு கிறிஸ்து இந்த இடத்துலையும் அதே காரியத்தை செய்கிறார். அப்பங்களை அந்த மீன்களை அவர் ஆசீர்வதித்து சீஷர்களிடத்தில் போய் கொடுத்து நீங்கள் பரிமாறுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். 20ஆம் வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எப்பொழுதுமே இயேசுடைய அற்புதம் அறகுறையா அற வைத்துக்கு கொடுக்க மாட்டார், திருப்தியா சாப்பிட வைப்பார். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். முதல் வாட்டி இந்த மாதிரி அற்புதம் செய்கிறார்ல, யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, 12 பேர் 12 கூடையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு 12 கூட மீதி ஆகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சொல்றாங்க. 15,000 20,000 பேர் கூடி அன்னைக்கு சாப்பிட்டுருப்பாங்களாம். அந்த அளவிற்கு ஆண்டவர் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்ததை பார்க்கலாம். இயேசு இந்த அற்புதத்தை செய்யும் பொழுது பிதாவையும் அவர் என்ன பண்ணல, அங்கீகரிக்காம இருக்கல. பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். சாப்பிடுவதற்கு முன்பாக ஒவ்வொரு யூதனும் ஒரு ஜெபத்தை செய்வானாம். அது என்ன ஜெபம்? Blessed art thou, Jehovah our God, King of the universe, who brings forth bread from the earth. எங்கள் தேவனாகிய யெகோவாவே, பிரபஞ்சத்தின் ராஜாவே, பூமியிலிருந்து அப்பத்தை கொடுப்பவரே. அது ஒத்த ஜெபமா என்னன்னு தெரியல. ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்து பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜனங்களுக்கு அவர் பரிமாற சொல்லுகிறதை பார்க்கலாம். இந்த அற்புதத்தின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஒரு சில காரியங்களை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய கம்பேஷனட் ஹார்ட். யோவான் ஸ்நானன் இவருடைய உறவினன், இவருக்கு முன்னோடியாய் வந்தவன்.
ஒரு கொடூரமான ஒரு மரணத்துல மரணம் அடைந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஜனங்கள் தேவையோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு சுகம் கொடுக்கணும், ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்களா அவர்களுக்கு பசியை தீக்கணும், இப்படிப்பட்ட மனதுருக்கம் நிறைந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, இயேசு நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிறவர். நிறைய பேர் என்ன யோசித்துக்கிறோம்னா, இயேசு நம்முடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பவர், அவர் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்கிறவர் மட்டும்தான் அப்படின்னு. ஆனா இயேசு எப்பொழுதுமே நம்முடைய பிசிக்கல் நீட்ஸை அவர் பூர்த்தி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, இயேசுவுக்கு எல்லா வல்லமையும் இருந்தாலும் தன்னுடைய பிதாவின் அங்கீகரிப்பை கேட்பவர். நம்மளும் அதுதான் செய்யணும். நமக்கு ஒருவேளை வரங்கள் கிரியை செய்யலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனா நம்ம எப்பவுமே அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போய்விடவே கூடாது. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து. நான்காவதாக, இயேசு தம்மோடு இருக்கிற சீஷர்களையும் அங்கீகரிக்கிறவர். அதை தான் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். சீஷர்களிடத்துல அவர் கொடுத்தார், அவரே பரிமாறல அப்படின்னு. ஐந்தாவதாக, வீணடிக்காமல் ஞானமாய் சேர்த்து வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இதை நம்ம ஒருவேளை இந்த இடத்துல வாசிக்காட்டாலும் யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அதை லாவிஷா குப்பத்தொட்டியில போட்டுறாதீங்க, ஆடம்பரத்துல செலவு செய்யாதீங்க, ஞானமா செலவு செய்யுங்க, மீதியானதை சேமித்து வைங்க. ஒருவேளை சீஷர்கள் நிறைய வந்துச்சு, அப்படி குப்பையில தூக்கி போடு, வனாந்தரமான இடம் தானே, அடுத்த இடத்துக்கு போகும்போது ஏசு அற்புதம் செய்ய போறாரு, அங்க சாப்பிட்டுக்கலாம், இதை வேற ஏன் சமந்துட்டு போகணும் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஆண்டவர் சொல்றாரு, வீணாக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் காட்ஸ் ரிசோர்சஸ். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை தயவு செய்து வீணடிக்காதீங்க அப்படின்ற அந்த மிகப்பெரிய பாடத்தையும் இங்க கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். அடுத்த பகுதியை படிக்க போறோம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 to 33 வரை. இயேசு காற்றை அமைதிப்படுத்தினது. ஜீசஸ் காம்ஸ் த ஸ்டார்ம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசு ஏன் சீஷர்களை அக்கறைக்கு போக கட்டளையிட்டார்? அது துரிதப்படுத்தினாராம். அர்ஜென்ட்டா போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்துனாராம். ஏன் துரத்துனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரணங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த இடத்துலயே நம்ம பார்க்கிறோம், இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். இயேசு ஊழியத்தை துவங்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவாரு, இயேசு ஊழியத்தை முடிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுவார். எப்பொழுதுமே பிதாவோடு கூட ஒரு சரியான உறவை வைத்து கொண்டிருந்தார். இப்ப இயேசு சாதாரண அற்புதத்தை செய்யல. வெறும் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000க்கும் மேற்பட்ட அந்த மனிதர்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அற்புதங்களை செய்திருக்கிறார், போஷித்திருக்கிறார். நம்மளாம் அப்படி ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளோ காரியத்தை நம்மளை வச்சு ஆண்டவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு நினைப்போம். ஆண்டவர் உங்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் திரும்பவும் போய் அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க அப்படின்றது தான் இயேசு இங்க கற்றுக் கொடுக்கிறார். இயேசு தனித்து போய் ஜெபம் பண்ணுவதற்காக சீஷர்களை வேகமா அனுப்பிட்டார். 2வது, இயேசு சீஷர்களை பயிற்றுவிக்க. இந்த இடத்துல நம்ம இப்ப வாசிக்க போறோம், அங்க காற்று பலமாக வீச போகிறது. அப்ப சீஷர்கள் பயப்படுவாங்க. அப்ப இயேசு போய் அங்க அற்புதம் செய்வார். இப்ப சீஷர்கள்ல அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க போறீங்க, உங்களுக்கு விசுவாச பரீட்சை கொடுக்கிறேன் அப்படின்றத ட்ரெயின் பண்றதுக்காக அவங்கள தனியா அனுப்புறார். 3வது காரணம், தம்மை ராஜாவாக ஏற்படுத்த ஜனங்கள் முற்பட்டதால். அந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் அற்புதம் செய்ததை யோவான் எழுதும் பொழுது இதை விளக்கமாக எழுதுகிறார். இயேசு அற்புதம் செஞ்சு முடிச்சுட்டு வராரு.
வந்த உடனே என்ன நடக்குது பாருங்களேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். ரொம்ப கிளியரா இங்க யோவான் சுவிசேஷகன் சொல்லிட்டார். ஏன் இயேசு தனித்து ஜெபம் பண்ண போனாராம்? இவர் பண்ண அற்புதத்தை பார்த்து, இவர் இவ்வளோ சாப்பாடை நமக்கு தந்துட்டாரா, இவருக்கு இவ்வளோ பவர் இருக்கா, இவர் தான் நம்ம மேசியா, இவர் ராஜாவாக்கிடலாம், வாங்க அவரை பிடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்னு மனதாய் இருக்கிறார்கள் என்பதை ஆவியிலே அறிந்து அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்த விட்டே விலகி போயிடுறாரு. இது இயேசுடைய குணத்துல ஒன்று. யாராவது நம்மளை லீடர் ஆக்கணும்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் பின்னாடி தள்ளி தான் நிற்கணும், வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாட்களிலே இதை பார்க்கவே முடியாது. கிறிஸ்தவ உலகத்துல கூட பதவி ஆசை இருக்குதுல்ல. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கமிட்டி அப்படின்னு ஒன்று வச்சு அதில் ஓட் சிஸ்டம்னு வச்சுருப்பாங்க. அதில் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் கொடுத்து கூட ஓட்டு போடுற கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். உலகத்தானே பரவாயில்ல போல இருக்கு. அந்த தலைவர் பதவி கிடைக்கிறதுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆனால் இயேசு தம்மை ராஜாவாக ஏற்படுத்த ஜனங்கள் முற்பட்ட போதும் அவர் என்ன பண்ணுறாரு, விலகி தனியே ஜெபம் பண்ண போனார். நம்மளும் அதை தான் செய்யணும். நம்மளை யாராவது லீடர் ஆக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஆண்டவரே இது உமக்கு சித்தமான ஜெபம் பண்ண போயிடணும். அதை விட்டுட்டு முன்னாடி போய் நின்று என்னை ஆக்குங்க, இல்லாட்டா குறுக்கு வழியில் ராஜாவாயிரலாமா அப்படிலாம் பார்க்கக்கூடாது என்பதை ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கறத பார்க்கலாம். அடுத்தது 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இப்போ என்ன ஆயிருது, வேகமாக நடுக்கடலுக்கு இப்போ என்ன பண்ணிடுது, அந்த படகு போயிடுது. படகு போய் பயங்கர காற்று, எதிர்காற்று அடிக்குது. நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறேன். மேக்சிமம் இந்த சீஷர்களில் இருந்தவங்க யாரு, மீனவர்கள். படகை ஓட்டுறதுன்றது அவங்களுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது. அதுவும் கலிலேயால அடிக்கடி இப்படி சடன் ஸ்டார்ம்ஸ், இந்த மாதிரி திடீரென்று புயல் காற்று வீசும். அதனால இங்கே இருக்கிற பேதுரு, யோவான், அந்திரையா இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கண்டிப்பாக இப்படிலாம் வரும், இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே அப்படின்னு தெரியும். ஆனாலும் இவங்களால முடியவே இல்லை. பயங்கரமான எதிர்காற்று வீசுகிறதை நாம் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இயேசுதானே தன்னுடைய சீஷர்களை படகில் ஏறி அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டார், அது துரிதப்படுத்தினார், அப்போ ஏன் புயல் வந்துச்சு? யோனா தீர்க்கதரிசி அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது நமக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவரை நினிவேக்கு அனுப்புகிறார். ஆனால் அவரோ தர்ஷீஷுக்கு கீழ்ப்படியாமல் போனனால புயல் வந்துச்சு. அப்போ நம்ம இப்போ புரிஞ்சிருச்சு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனால் புயல் வரும். ஆனால் இப்போ இந்த சம்பவத்திலே இயேசுதான் அனுப்புகிறார், ஆனால் புயல் வருகிறது. இவங்க ஒரே குழம்பி போயிருப்பாங்க, என்னடா இந்த இயேசு வேணும்னே இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாரா அப்படின்னு யோசித்து பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே எதற்காக ஆண்டவர் இவர்களை தனியாக அனுப்புறாருன்னு சொல்லி கொடுத்தேன், இவர்களுக்கு விசுவாச பயிற்சி கொடுக்க, இவங்களுக்கு பயிற்சியை கொடுக்குறாரு, ட்ரைனிங் கொடுக்குறாரு, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46 48 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். இயேசு உண்மையாகவே பயங்கர ஒரு நல்ல ட்ரெயினர். எப்படி ட்ரெயின் பண்றாரு பாருங்களேன். அமிச்சிட்டாரு, தனிமையாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒரு கண்ணு யார் மேலே இருக்குது, சீஷர்கள் மேலே தான் இருக்குது. இவங்க தண்டு கஷ்டப்பட்டு வலிக்கிறத அவர் பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கிறார், கரையிலிருந்து பார்க்குறாராம். சரி கொஞ்ச நேரம் அவஸ்தைப்படுன்னு சொல்லலை, உடனடியாக அவர் என்ன பண்ணுறாராம், கடல் மேலே நடந்து போய் உதவி செய்கிறதை நாம் பார்க்கலாம். சில வேளையில் நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கிச்சனில் வேலை இருக்கும், வேற எங்கெங்கேயாவது வேலை இருக்கும். எந்த வேலையை தாய்மார்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு கண்ணு யார் மேலே இருக்கும் அப்படின்னா
அவங்க பிள்ளைங்க மேலே தான் இருக்கும். பிள்ளைங்களை பார்த்துட்டே இருப்போம், இதை செய்வோம் பார்ப்போம், செய்வோம் பார்ப்போம். அது போல தான் ஆண்டவர் என்ன வேலையை அவர் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய சீஷர்கள் மேல் கவனமாய் பார்த்து கொண்டிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளவு கஷ்டப்படுறேன் ஆண்டவர் பார்க்கலையா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பயிற்றுவிக்க விரும்புகிறார், நம்மை பழக்குவிக்கிறார். அவருடைய கண்கள் உங்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரமாக கடல் மேல் நடந்து வந்து அந்த கடலை அவர் அமைதிப்படுத்த போகிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். 4ஆம் ஜாமம் அப்படின்னா 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள என்று சொல்லுகிறார்கள். அங்கே வந்துட்டார். இப்போ பக்கத்தில் வந்த உடனே இவங்க ஏற்கனவே இதில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, கண்ணு தெரியல, ஒன்றும் பண்ண முடியல, அந்த இருட்டுக்குள்ள அவங்களே அவதிப்பட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு உருவம் வந்தால் எல்லாருக்குமே பயமாக தானே இருக்கும். அவங்க ஆவேசம்னு கத்துறாங்க. அதுதான் அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம், 26, 27. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். சின்ன பிள்ளையில நம்மலாம் விளையாடி இருக்கோம்ல, இருட்டுக்குள்ளே போய் யாரையாவது பயமுறுத்திருப்போம். இருட்டுக்குள்ளே மெதுவாக போயிட்டு அவங்க கவனிக்காத நேரத்தில் என்ன பண்ணுவோம், பே அப்படின்னு கத்துவோம். அது மாதிரி இயேசு இந்த இடத்துல சீஷர்களை பயமுறுத்த வரல, சீஷர்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவங்க பயந்து போய் கத்துறாங்க, ஐயோ பிசாசு வந்துருச்சு, பயமாக இருக்குதுன்னு கத்துறாங்க. கொஞ்சமாக கத்திருப்பாங்க அத்தனை பேரும், 12 பேரும் மொத்தமாக கூச்சல் போட்டிருப்பாங்க. ஏசு கிறிஸ்து நல்லா கத்துங்கடான்னு சிரிக்கல, அதை என்ஜாய் பண்ணல, இன்னும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொள்ளுங்கள், நான் பிசாசுலாம் கிடையாது, நான் தான்ப்பா உங்கள் இயேசு, உங்களுக்காக உதவி செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்றத அவங்கள தைரியப்படுத்துறத பார்க்கலாம். அந்த டைமில் திடீர்னு பேதுருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசை வந்துடுது, நானும் இயேசுவை போல நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், பேதுரு ஆண்டரை பார்த்து கேட்குறான். 14ஆம் அதிகாரம் 28, 29. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பேதுரு ஆண்டரை பார்த்து கேட்குறாரு, நீரே ஆனால், நல்ல ஒரு குவெஸ்டின்ல இயேசுவும் சொல்றாரு, வா. வா என்பது ஒரு அற்புதமான ஒரு அழைப்பு. இயேசு கடலின் மேல் நடந்தது ஒரு அற்புதமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் இயற்கையின் மேலே அவர் அதிகாரம் வைத்திருக்கிறார், இயற்கை அவருக்கு கட்டுப்படும். ஆனா பேதுரு வான்னு சொன்ன உடனே பேதுரு நடந்தான் பயங்கரமான ஒரு அற்புதம். பாருங்களேன், நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் பேதுரு, அவன் கடலின் மேல இயேசு கூட நடக்கிற அந்த நடை, அதை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் இயேசுடைய கையை பிடிச்சிட்டு ஹாயா கடல் மேல நடந்து வந்திருப்பார். லா ஆஃப் கிராவிட்டிலாம் வேலை செஞ்சிருக்காதுல்ல, புவி ஈர்ப்பு சக்தி அவனை இழுத்திருக்கவே. ஏன்னா இந்த உலகத்தையே படைத்தவர் அவனோடு கூட நடந்து போயிட்டு இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது 30, 31, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு கூட நடக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே இல்லை. எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டது போல இயேசுவை நோக்கி நீங்கள் ஓட்டத்தை ஓடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை பார்த்து ஓடுற வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அதனால்தான் இயேசுவே சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்துல, பாரமான பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, தள்ளிறதெல்லாம் என்ன மட்டும் பாரு, ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அப்பான் ஜீசஸ். இப்போ பேதுரு ரொம்ப குஷி ஆயிட்டான் போல. அதனால இப்போ ஒருவேளை பாட்டு பாடியிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம், அப்படியே சுற்றி முற்றி பார்த்துருக்கலாம். பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, புயலை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, காற்றை பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. அப்படியே உள்ளே போக பார்க்குறான். உடனே அங்கே சொல்கிறான், ஆண்டவரே என்னை ரட்சியும். அமிழ்ந்து போகிற நேரத்தில் ஐயோன்னு கத்தல, ஆண்டவரே, சரியான நபரை வந்து கூப்பிடுகிறான். உடைய வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த விசுவாச பயிற்சியிலே, இந்த விசுவாச பரீட்சையிலே தடுமாற்றங்கள் வரும் பொழுது ஐயோ என்று கத்தாமல், ஏன் என்னை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று சொல்லாமல், ஆண்டவரே என்னை ரட்சியும்,
ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று யார் ஒருவர் கூப்பிடுகிறார்களோ அவர்களை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உடனே உடனே இமீடியட்லி இயேசு கையை நீட்டி. அவர் பயிற்சி கொடுக்குறன்றதுக்காக இங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இல்லை. பேதுரு, இவ்வளோ நேரம் மண்டையில் உனக்கு ஒன்றுமே ஏறலையா? ஏற்கனவே புயல் காற்று அமைதிப்படுத்தினதை நீ பார்க்கலையா? இப்படிலாம் லெக்சர் கொடுக்கல ஆண்டவர். ஃபர்ஸ்ட் இமீடியட்டாக அவனை தூக்கி விடுறதுக்கு பார்க்குறாரு. கீழே விழுந்துட்டா தூக்கி விட்டுருவார். அதுக்கு பிறகுதான் போதனை. அதான் இங்கே பண்ணுறாரு. கையை நீட்டி அவனை பிடித்து தூக்கி விட்டு சொல்கிறாரு, அற்ப விசுவாசியே என்று சொல்லி. அப்புறம் சொல்கிறத நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14:32-33 வாசிக்கும் பொழுது, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். மறுபடியும் இன்னொரு முறை கூட அவரை தேவனுடைய குமாரனே என்று சொல்லி பணிந்து கொள்ளுகிறதை பார்க்கலாம். இதை யோவான் சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது, இந்த யோவான் சுவிசேஷகன் சொல்றாரு, யோவான் 6:21 அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாய் இருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. இவங்க ஓட்டாமலே அப்படியே போயிருச்சான். மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கே வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடைய கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். அப்போ அந்த இடத்துல திடீர்னு அப்படியே காணாம போயிட்டாரு. ஆனால் அந்த இடத்த அமைதிப்படுத்திட்டார். உங்கள் வாழ்க்கையில் கூட போராட்ட பிரச்சனை அப்படிலாம் இருக்கும். ஆண்டவர் அமைதிப்படுத்தி அவர் இல்லாதவர் போல் அப்படியே போயிடுவார். அதை தான் இங்கே யோவான் சொல்கிறத பார்க்கலாம். கடைசி பகுதியை நாம் படிக்க போகிறோம். மத்தேயு 14:34-36 வரைக்கும். இயேசுவை அநேகர் தொட்டதினால் சுகம் பெற்றது. மல்டிடியூட்ஸ் ஆர் ஹீல்ட் as they touch Jesus. வாசிக்கலாம். மத்தேயு 14:36. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவர் மிகுந்த ஒரு ஜனக்கூட்டத்தில் இருந்த பொழுது 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகம் பெற்றாள். அதே போல இந்த இடத்திலும் இயேசு தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்கு அனுமதிக்கிறார். அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்கு இயேசு அப்படி அனுமதிக்கிறதை பார்க்கலாம். பிற்பாடு அவருடைய சீஷருடைய வாழ்க்கையிலும் பேதுருடைய நிழல் அந்த வியாதியஸ்தர்கள் மேல் பட்ட பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள தேவன் என்பதை இந்த பகுதியின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இது எந்த பகுதியில் அவர் செய்கிறார் என்பதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 14:34-35. பின்பு அவர்கள் கடலை கடந்து கெனசரேத்து நாட்டில் சேர்ந்தார்கள். கெனசரேத் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவும் ஒரு அந்த அந்திப்பா ஆட்சி செய்த ஒரு இடத்துக்கே மறுபடியும் வருகிறத பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து இந்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கெனசரேத் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, தெற்கு கப்பர்நகுமில் உள்ள மேற்கு கடற்கரை பகுதி தான் இந்த கெனசரேத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரான்ஸ் அப்படின்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அப்போ இயேசு கிட்ட யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் கர்த்தர் சுகமாக்கினார். இன்றைக்கு ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே மத்தேயு சுவிசேஷம் 14 யோவான் ஸ்நானனின் மரணமும் இயேசு செய்த அற்புதங்களும் என்ற தலைப்பின் கீழே நம்ம படித்தோம். தொடர்ந்து இந்த வசனங்களை வாசியுங்கள். கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட பேசுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களோடு கூட கிரியை செய்யட்டும். உமக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செயல்கள் அப்படின்ற தலைப்பை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். மத்தேயு 14-17 வரைக்கும். 15ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போறோம். இதனுடைய தலைப்பு இயேசு பரிசேயர்களை திருத்துகிறார் என்றும் புறஜாதியார் மத்தியில் அற்புதங்கள் என்ற தலைப்பின் கீழ் நம்ம படிக்க போறோம். இப்பொழுது இயேசுவினுடைய ஊழியங்கள், பெரும்பாலான ஊழியங்கள் கலிலேயா என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே இருந்தது. கலிலேயா எங்க இருந்துச்சு? இப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அப்படிதான் செய்வாங்கன்னு ஒண்ணு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா இப்படிலாம் அவசியம் இல்லைன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். ஆனா அவங்களுக்கு பதில் கொடுக்காம இவர் இன்னொரு கேள்வியை அவங்கள்ட்ட கேட்கறத பார்க்கலாம். அப்ப இந்த கொர்பான் அப்படின்ற அந்த வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, மாயக்காரரே, நடிக்கிற கூட்டமே, நீ ஏன் இப்படி நடிச்சிட்டு இருக்கிற பரிசுத்தவான் மாதிரி? இந்த குருடர் அப்படின்னு சொல்லும் பொழுது தைரியமா ஆண்டவர் யாருக்கும் பயப்படாம
சத்தியத்தை சத்தியமாக இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். இவர்தான் எல்லாருடைய பிரதிநிதியாக அநேக வேளையிலே கேள்விகளை இயேசு இடத்துல கேட்கிறத பார்க்கலாம். கசப்புகள், உங்க இதயத்துக்குள்ள தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத கோபங்கள், எரிச்சல்கள், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, எதற்காக இயேசு இந்த பகுதிக்கு போனார்? யூதர்கள், ஜென்டைல்ஸ் யாரு, அவங்களுக்கு உங்களுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. இதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார். யார் அவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? புறஜாதியான ஸ்திரீயிடம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் தடைப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு மனம் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்முடைய கண்ணுலாம் யார் மேல இருக்கணும்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலே என்னது? இந்த ஒரே ஒரு அற்புதத்தை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாருன்னு வேதத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பனா இன்னொரு முறை கூட இயேசு மேசியாதான் என்று சொல்லி நிரூபிக்கிற வகையில இங்கே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பயங்கரமான அற்புதங்களை அங்கே நிகழ்த்துகிறதை பார்க்கலாம். அவரோடு கூட உறவாடுவதற்கு, அவரிடத்துல இருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்கு 3 நாள் போவையில் எங்கே இருக்கிறாங்க. சாப்பாடு கூட வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எவ்வளவு நல்ல ஜனங்கள் பாருங்களேன். அந்த இடத்துல இயேசுவை வாஞ்சையோடு கூட அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய போதனைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த உடனே இயேசுக்கு சும்மா இருக்க முடியுமா? இதுதான் இயேசுவின் உள்ளம். மேக்டலா அப்படின்னா அது எந்த பகுதி அப்படின்னு சொன்னா, இதை பற்றி ஒரு சில சிறப்பு அம்சங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை தொடர்ந்து நீங்க வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவாராக.